ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரளவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் வைகாசி மாதம் 17ஆம் நாள், மே மாதம் 31ஆம் நாள் 2026 வருடத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளும் அளவிற்கு முன்னேறுவீர்கள். வேற்று மாநிலத்தவர்கள், பிற மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி என்பதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கோபத்தை குறைத்து கொண்டால் நல்லா இருக்கும். அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் உண்டாகும். ரகசியமாக சில காரியங்களை செய்து முடிக்க முயல்வீர்கள். அது உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் விளைவிக்கும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும். உறவினர்களுடன் மறைமுகமான டீல்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அது வெளிச்சத்திற்கு வரும்போது உங்களுக்கு தான் தரும் சங்கடமாக இருக்கும். வண்டி வாகனங்களை வாங்குவதில் ஒரு ரகசியமான சிந்தனைகள் தோன்றும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவுகளால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் திறமையை மதிப்பு மரியாதையும் கூடும். உங்கள் திறமையால் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளும் அளவிற்கு பெரிய அளவில் நன்றாக செய்து கொடுப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் தொழிலில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். ரிஷபம். உங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் தெளிவாக திட்டமிட்டு வெற்றி பெறும் அளவிற்கு சிறப்பாக செயல்படுவீர்கள். சகோதர பலம் கூடும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். உங்கள் மனம் மகிழ்ச்சியில் இருக்கும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அதை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்தில், வணிகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வியாபார விரிவாக்கங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் உதவியால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணையால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஆகவே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. மிதுனம். பேச்சில் நிதானம் தேவை. தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதனால் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்படலாம். வம்ப விலை கொடுத்து வாங்குவோம். அது மாதிரி பேசி ஏதாவது வம்ப விலை கொடுத்து வாங்கிடாதீங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரும். அதையெல்லாம் சமாளித்து விடலாம். தைரியமாக இருங்கள். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காணப் போகிறீர்கள். தொழிலில் சிறு சிறு தடைகள், தாமதங்கள் வந்தாலும் அதை அந்த மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து வெற்றி காணும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நாள் இந்த நாள். ஆகவே மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். கடகம். சுய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதில் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனம் ஒரு நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். குழந்தைகளின் மனமாற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பூர்வீக சொத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் உங்களை தேடி வரும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் சாதகமான தீர்ப்பை கொடுக்கும். தொழிலில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் விரும்பிய காரியங்களை தொழிலில் சாதித்து தொழிலில் முன்னேற்றப்படுவீர்கள். தொழிலிலும் குடும்பத்திலும் நிம்மதி இருப்பதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். சிம்மம்.
தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாட்களாக மதிக்கப்படாத உங்கள் திறமைகள் எல்லாம் இன்று மதிக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் உங்களிடம் ஆலோசனை கேட்க ஓடி ஓடி வருவார்கள். உங்கள் அருமை பெருமையெல்லாம் இப்பொழுதுதான் உலகுக்கே தெரிய வரும். தூரத்து உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் திறமையால் தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உங்கள் தொழில் இலக்குகளை எளிதில் அடைவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். இருந்தாலும் தொழில் இலக்குகளை எளிதில் அடைவதற்கு கடின உழைப்பு தேவை வரும். அது உங்களிடம் இல்லாத விஷயம் அல்ல. அருமையாக அதை செய்து முடிப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கொடுத்து உறவுகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் இந்த நாள். கன்னி, வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை முயற்சிகளை எல்லாம் செய்து வெற்றி காண்பீர்கள். மூத்தோர் சொல் கேட்டறிந்து நடப்பீர்கள். அது உங்களுக்கு நலம் பயக்கும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். வீட்டிற்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். உங்கள் திறமைகள் வெளிப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். தொழிலில் மறைமுக எதிரிகளை கண்டுபிடித்து இனம் கண்டுபிடித்து அவர்களை ஒதுக்கிவிட்டு தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். வெற்றியிலும் மட்டுமில்லாமல் வெற்றியோடு லாப வருமானங்களும் அதிகரிக்கும். அந்த கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. துலாம், பேசிய காரியத்தில் ஜாதிக்கப்படுகிறீர்கள். தொழிலில் உங்களுடைய வாக்குவன்மை கூடும். உங்களுடைய பேச்சினாலே புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்க்கை துணையால் வளம் காண்பீர்கள். நண்பர்களால் நலம் பெறுவீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். தூரத்து உறவினர்கள் மகிழ்ச்சியை தருவார்கள். குடும்பத்தில் சில மாறுதல்கள் ஏற்படலாம். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். மேலும் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் குடும்பத்திலும் தொழிலிலும் அமைதி காத்து இனிமையாக இருக்கும் நாள் இந்த நாள். விருச்சிகம், புதிய சிந்தனை தோன்றும். புதிய நம்பிக்கை தோன்றும். செல்வாக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றி தரும். மூத்தோர் சொல் கேட்பது நலம். முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். உங்கள் திறமைகளுக்கு வெற்றி கிடைக்கும். வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் எல்லாம் கூடும். குழந்தைகளின் பழைய நிகழ்ச்சிகளை பேசி மகிழ்வீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் மன மகிழ்ச்சியை தரும். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் தானாக வரும். கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தந்தை சொல் கேட்பது நல்லது. தந்தையின் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. பிறமொழி பேசுபவர்கள், அந்நிய தேசத்திலிருந்து வந்தவர்கள், உறவினர்கள் போல் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய வெற்றிக்கு பாடுபடுவார்கள். மன மகிழ்ச்சியாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு, இதுவரை இந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் இன்று முடிவுக்கு வரக்கூடிய நாள். இதுவரை தொல்லை கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். அதுவே ஒரு பெரிய நிம்மதி, மன ஆறுதல். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் கூடும். உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவதற்கு நீங்கள் அதிக சிரமப்படாமல் இன்று வரலாற்று சாதனைகளை படைக்கப் போகிறீர்கள். ஆகவே தொழிலில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை படுத்தி உங்களை பேரும் புகழும் பெற வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள். திடீர் பணவரவு உண்டாகும். இருந்தாலும் அனாவசியமான பம்பு வழக்குகள், பஞ்சாயத்துகள், ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மகரம்,
நண்பர்களால் வாழ்க்கை துணையால் பலம் பெறக்கூடிய நாள். தெளிவான திட்டங்களால் தொழிலில் முன்னேற்றம் காணும் நாள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வியாபாரம் வணிகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். தொழிலில் சில மாறுபாடுகள் அல்லது மாற்றங்கள் செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை குவிக்கப் போகிறது. உங்களுடைய திறமைகள் வெற்றியை குவிக்கப் போகிறது. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றியை பதிவு செய்யப் போகிறது. மொத்தத்தில் தொழிலில் நீங்கள் இன்று தொட்டதெல்லாம் தொடங்கும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். மனதுக்கு இனிய நிகழ்ச்சி நடக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் ஆரம்பமாகும். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். கும்பம். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். எதிர்ப்புகளை இடம் கண்டறிந்து அவர்களை விலக்கிவிட்டால் இந்த பணிச்சுமை பணி அழுத்தங்கள் குறைந்துவிடும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள் அல்லது தொழிலேயே சில பேர் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையற்ற செயல்களை தவிர்த்தால் இந்த பணிச்சுமை பணி அழுத்தங்கள் குறைந்துவிடும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாகும். உங்களுடைய வாக்குவன்மையில் வாக்குறுதி அதிகரிக்கும். ஆனால் வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் பழைய விஷயங்கள் பூதாகரமாக இன்று வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்நிய தேசத்தினர் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு சிறப்பாக செயல்படுவீர்கள். தாய்மாமன் ஆதரவு நன்றாக இருக்கிறது. கடன் வாங்குவதை தவிர்க்கவும். ஆரோக்கியம் சீராக முன்னேற்றம் அடையும் என்பதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மீனம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற செல்வாக்கை ரகசியமாக உபயோகித்து அதில் வெற்றி காண்பீர்கள். பிறருக்கு தெரியாமல் அதை செய்து முடிப்பீர்கள். ஆனால் அது தகுதிக்குரிய விருப்பமாக மட்டும் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். தகுதிக்கு மீறிய அல்லது தகுதியில்லாத விருப்பங்களாக இருந்தால் பின்னால் அது உங்களுக்கு பிரச்சனைகளை தரும். குழந்தைகளை விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தொழிலில் வெற்றி காண்பீர்கள். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். தொழிலில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். முதலீடுகளை சிறப்பாக செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும். பொன்னும் பொருளும் சேர்க்கை உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இருந்தாலும் செலவுகளை குறைத்து சேமிப்பு வைத்துவது இக்காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகும். இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.